Hi guys, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் முக்கியமாக ஃபாலோ பண்ணுவாங்க. 1 மினிட் சார்ட் வச்சுலாம் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற சிக்னல்ஸ் அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கிரிப்டோவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மல் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் லைவ் மார்க்கெட். இதில் நம்ம பிவட் பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். அதாவது இண்டிகேட்டர்ஸில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸில் போய் பிவட்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்க இண்டிகேட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்போர்ட் பாயிண்ட் S1, S2, S3, S4லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட். R1, R2, R3, R5னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ், 3 ரெசிஸ்டன்ஸ் இப்படி. ஓகேவா? நமக்கு இதில் தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இதில் மற்றதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு கலர் வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் இண்டிகேட்டர்ஸ் நம்ம நார்மல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நார்மல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு என்ன ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பின்னு இருக்கு பாருங்க, பி பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி மார்க்கெட் அப் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படின்னு நார்மலாக இதை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை ஃபைன் பண்ணி ட்ரேடர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஷார்ட் ஸ்ட்ரிங் ட்ரேடிங்க்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை எந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 90% ஒர்க் ஆகுது. ஸோ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவு மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. ஸ்ட்ராட்டஜியில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பிவட் பாயிண்ட் அப் ஆகி போகும்போது மார்க்கெட் அப் ஆகும், டவுன் ஆகும்போது பிவட் பாயிண்ட்டை டவுன் ஆகும்போது மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்துடும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா லாங் சிக்னலுக்கு இங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் இதுக்கு கீழே டவுன் ஆகும்போது சப்போர்ட்டுக்கு வந்துடும் சொல்லி ஷார்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கிரிப்டோவில் நம்ம லாங் மட்டும் தான் ஷார்ட் இல்லை. அதாவது லாங்னா பை கால் மட்டும் தான் செல்லுக்கு நம்ம மார்க்கெட் டவுன் ஆகும்போது செல் பண்ண முடியாது. சரியா? ஸோ நம்ம லாங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போ நார்மலாக என்ன ட்ரேட் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுவோம். இப்படி தானே? இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் உங்களுக்கு கிளியராக கிடைக்காது. இன்னொரு இண்டிகேட்டரில் உங்களுக்கு இது கிடைக்கும், ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த இண்டிகேட்டர் நல்லாவே சப்போர்ட் லெவல் நிறைய கொடுக்குது, நிறைய சப்போர்ட் ரேஞ்சு கொடுக்குது. சரியா? இங்கே பாருங்கள், இந்த இதில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு, இதில் S1 கொடுத்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி அவர் என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாருன்னா அவர் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறாருன்னு சொன்னார். 1 ஹவர் கேண்டில், அதே மாதிரி எல்லாம் சின்ன ப்ரைஸ் லோ ப்ரைஸ் காயின்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு காயின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டில் பை பண்ணிங்கன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸில் நான் செல் பண்ணுறேன். இது 90% அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட் வச்சு அவர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அக்யூரேட்டாக ஓரளவு நல்லா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சில மார்க்கெட் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இதில் ட்ரை பண்ணி நம்ம குரூப் மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட்டில் டோட்டலாக 150 காயின் பினான்ஸில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50, ஒரு 20, 30 காயினாவது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த காயின்ஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காயினை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1 ஹவர் சார்ட்டில் அவர் பண்ணுறாரு. நம்ம ட்ரேட் செக் பண்ணி பார்க்குறது எதுலெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட், 30 மினிட், 45 மினிட், இதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு டைமுக்கு நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட்
ஷார்ட் ட்ரேடுக்கு யூஸ் ஆகும். அதாவது 1 மினிட் சார்ட்டில் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டாகவும் 1 மினிட் சார்ட்டுக்கு அந்த மார்க்கெட் ஒர்க் ஆகுது, 1 ஹவர் சார்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டில் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இதை வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதாவது அது எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 150 மார்க்கெட் இருக்குது பினான்ஸில். ஐஓஎஸ்டி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்களா. இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு பேப்பர் ட்ரேட் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் 161 இதில் பை பண்ணியிருந்தானா என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு காயினை ஃபஸ்ட்டு காயினை ஃபைன் பண்ணணும். இதெல்லாம் காயினை எப்படி ஃபைன் பண்ணணும்னா பழைய மார்க்கெட் இங்கே பார்த்தா போதும், லைவாக பார்க்காண்டா. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மார்க்கெட்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள். பிவட் பாயிண்ட் அப்பாகி போய் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கு, இது ஒர்க் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த பாயிண்ட்லையும் பிவட்டை டச் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 மட்டும் இல்லை, இங்கே வர போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2, 3லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஓரளவு ஒர்க் ஆகிருக்கு. அப்போ இந்த காயின் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து இதில் 1 ஹவர் சார்ட்டில் என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு, 15 மினிட் சார்ட்டில் என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணோம். இப்படி டோட்டலாக 150 மார்க்கெட் இருக்குது. 1 பை 1 நீங்கள் அனலைஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 20-30 மார்க்கெட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ஃபைனலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 காயின்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். அது ரிலேட்டடாக எந்த 1 ஹவர் சார்ட்டோ எல்லாம் என்ன மாதிரியாக ஒர்க் ஆகுது, நம்ம சப்போர்ட்டில் பை பண்ணி பிவட் பாயிண்ட் இதில் செல் பண்ணாலே சில காயின்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. சில காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 போகுது, சில காயின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகுது. இதே மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 கால் பாருங்கள். 10 கால்னா இது ஒரு கால், நான் இது ஒன்று இது ஒன்று, இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி 10 கால் அனலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 கால்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா அந்த காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்ற கால்ஸ் வந்து ஒரு 5 6 கால்ஸ் கொடுத்துருந்தோன்னா அந்த காயினை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அக்யூரசி அதிகமாக இருக்கிற காயின்ஸை சூஸ் பண்ணி இந்த கேண்டில்ஸ் டைமிங்கை நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ் அண்ட் முக்கியம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி பார்த்து ஒரு நல்ல காயின்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம குரூப்லேயோ இல்லைனா எனக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் டச் பண்ணி மார்க்கெட் அப் ஆகுதுன்னா பிவட் பாயிண்ட் லெவல் போயிட்டுனாலே ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் 160 to 175 15 சந்தோஷி அப்போ ஆயிருக்கு. 15 சந்தோஷினா ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் தான். ஓகேவா? அடுத்து வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த இதுலேயே ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுதானா பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பிவட் பாயிண்ட் வரைக்காது நீங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து பிவட் பாயிண்ட் வரைக்காது மார்க்கெட் போகுதா, போச்சுன்னா ஓகே. அடுத்து வேற கால் பாருங்கள். பிவட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வர போயிருக்கு, இதுதான் வந்து ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு காயினாக வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அது தக்கன வந்து ரிப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து ஃபைனலாக ஒரு டிசிஷன்ஸ் எடுத்து அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டோன்னா அது பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. அதாவது இண்டிகேட்டரில் பல 100 கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. இன்னும் நீங்களும் வேறு ஏதோ மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது அவர் ஷேர் பண்ண மெத்தட். நீங்கள் ஷேர் பண்ணுற மெத்தடை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்க, இண்டிகேட்டர் பேஸ்டோ இல்லை டிஏ பேஸ்டோ ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்கன்னா அந்த இதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு 2 or 3 ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணும்போது ஒரே இடத்துல பை சிக்னல் கொடுக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணோம்னா 100% நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது இல்லைனா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம குரூப்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.